அட்வென்ட் அதாவது திருவருகை காலத்தை நாம ஆரம்பிக்க போறோம். திருவருகை காலத்துல 4 வாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நாம ஒரு கேண்டிலை ஏத்துறோம். அந்த ஒவ்வொரு கேண்டிலுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது. எதுக்காக அந்த கேண்டில் ஏத்துறோம், அந்த ஒரு கலருமே நிறைய அர்த்தங்களை நமக்கு சொல்லி தருது. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல் கேண்டில் என்னன்னு பார்க்கும் பொழுது பர்பிள் கேண்டில். இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது எதிர்நோக்கு, அதாவது நம்ம நம்பிக்கையோட ஒரு ஹோப்போட இருக்கணுன்றதுதான் இந்த கேண்டில் குறிக்குது. நம்முடைய மூதாதையர்கள், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாருமே மீட்பருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. நாம இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பதை தான் இந்த முதல் கேண்டில் குறிக்குது. 2வது கேண்டில் என்னன்னு பார்த்தோம்னா இதுவும் பர்பிள் கேண்டில் தான். ஆனா இந்த கேண்டில் நமக்கு எதை குறிக்குதுன்னு பார்க்கும் பொழுது அமைதியை குறிக்குது. இயேசுவினுடைய பிறப்பு ஆடம்பரமான பிறப்பு கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப அமைதியான பிறப்பு, அதுதான் குறிக்கிறது. இந்த காலத்துல நாம நிறைய ஆடம்பரத்தை விரும்புறோம். நம்ம ரொம்ப ஜகஜோதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த காலத்துல நிறைய போர்கள் நடக்கிறது, நிறைய கலவரங்கள் நடக்குது. நைஜீரியால கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறாங்க. இது மாதிரி நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஆனா ஒரு அமைதியான வாழ்க்கையை நம்ம வழிநடத்தணுன்றதுக்காக தான் இந்த கேண்டில் நமக்கு அமைதியை குறிக்கிற கேண்டிலா இருக்குது. 3வது கேண்டில் என்னன்னு பார்த்தோம்னா பிங்க் கலர் கேண்டில். இந்த பிங்க் கலர் கேண்டில் எதை குறிக்குதுன்னு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியை குறிக்குது. அதாவது திருமுழுக்கு யோவானை குறிக்கிற கேண்டிலா இருக்குதுன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. ஏன்னா அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யுங்கள். அதாவது நம்மளுடைய இயேசுவினுடைய பிறப்புக்காக நாம ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு ஜாய்ஃபுல் ப்ரிப்பரேஷனை கொண்டாடணுன்றதுக்காக தான் இந்த பிங்க் கலர் கேண்டிலை நம்ம ஏத்துறோம். 4வது கேண்டில் என்னன்னு பார்த்தோம்னா இதுவும் பர்பிள் கேண்டில். இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும் பொழுது அன்பை குறிக்கக்கூடிய கேண்டிலா இருக்குது. அதாவது அன்னை மரியாளையும் சூசியப்பரையும் குறிக்கக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி தான் இந்த அன்பின் மெழுகுவர்த்தி. அன்பை வெளிப்படுத்துறதுக்காக கடவுள் ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கிறார். காட் இஸ் லவ்னு நம்ம வாசிச்சிருப்போம். அந்த அன்பை ஒரு மனித உருவத்துல பாக்குறதுக்காக தான் கடவுள் மனிதனாக பிறந்து நம்ம கிட்ட வராரு. நாம அன்பை எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம், அன்பை நாம வெளிப்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்கிறோம். கடவுள் தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிருக்கிறாரு. நான் எதை தியாகம் பண்ண போறேன்? கடைசியா சென்ட்ரா இருக்கக்கூடிய வெள்ளை கலர் கேண்டில் கொளுத்துறாங்க. இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய பிறப்பு, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி இந்த கேண்டில் கொளுத்துறாங்க. இயேசுவே உலகின் ஒளியாக இருக்கிறார், அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த கேண்டில் கொளுத்துறாங்க. ஒவ்வொரு திருவருகை காலத்திலையும் நாம இந்த 5 கேண்டில கொளுத்துறோம். இதனுடைய அர்த்தம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு மீனிங்ஃபுல் பார்ட்டிசிபேஷனோட உங்களுடைய கிறிஸ்துமஸை நீங்க கொண்டாடுங்க. சரிங்களா?